முருகா அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு தான் போயிட்டுருக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து செல்லிங் சைடு ட்ரெண்ட் தான் இருக்குது. ஸோ வந்து லாஸ்ட்டாக வந்து மார்க்கெட் வந்து இப்போ ஹோல்டு பண்ணி கொஞ்சம் பையிங்காக மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஒரு பையிங் வந்து ஒரு நல்லாவே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சான்னு கேட்டால் கிடையாது. மார்க்கெட் இன்னும் வந்து நமக்கு இந்த 24,200 லெவலை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்காம மார்க்கெட் வந்து பையிங் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ என்ன நடக்கும்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட் இங்கேருந்து மேலே போனாலும் எந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிடைச்சாலும் செல்லர் வந்து ஹெவியாக செல்லப் பண்ணி மார்க்கெட்டை திரும்பவும் கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ டே கேனில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன இருக்குன்னா, ப்ரீவியஸாக மார்க்கெட் எங்கே வரைக்கும் போயிட்டு கீழே வந்துச்சோ ஸோ அதே ஜோனுக்கு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். நாளைக்கு வந்து ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, மார்க்கெட்டை நல்லா கவனிங்க. மார்க்கெட் இங்கேருந்து மேலே போக ட்ரை பண்ணி போயிட்டாங்க. இந்த ஜோனில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எந்த ஜோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் எங்கேருந்து கீழே வந்துச்சோ அதே ஜோனில் போய் மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா, இதோட கண்டினியூட்டி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்னா எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா, 15 மினிட்ஸ் ஸ்கேனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 23,360 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு பாருங்கள். இந்த லெவலுக்கு மேலே வந்து ஒரு கேண்டில் கூட நமக்கு வந்து க்ளோசிங் வந்து வைக்கிறேன் 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஒருவேளை இந்த லெவலை தாண்டி ஒருவேளை கேண்டில் க்ளோசிங் வச்சுச்சுன்னா, இந்த 23,330 இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணலாம். மார்க்கெட்டை தாண்டி கேண்டில் க்ளோசிங் வச்சுச்சுன்னா பையிங் சைடு வந்து சைடு வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ 23,450 500 வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட்டாக மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருக்கேன், அதையும் காட்டிடுறேன். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. அதை பார்த்துங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இங்கேருந்தே மார்க்கெட் வந்தப்போ திரும்பவும் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ண மேலே போகணும். இப்போ இங்கேருந்து கீழே வரைக்கும் வந்திருக்கு. இப்போ கரெக்டாக கீழே வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணுது, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ நாளைக்கு வந்து மறுபடியும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் கொடுக்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த லெவலையும் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா, இங்கேருந்து நம்ம இந்த இடத்துல ஒரு கேப் வேறு ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இங்கே ஒரு கேப் இருந்துச்சு, அது ஃபில் பண்ண இன்னும் போகல. ஸோ வந்து இந்த 450 டு ஃபஸ்ட் டார்கெட்டாகவும் 500 வந்து செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கும். அப்படி ஒரு வேளை மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி சரி நிஃப்டிலையும் சரி ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த 23,320 லெவல் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல். ஒன்ஸ் மார்க்கெட் மேலே வரைக்கும் போயிட்டு அகெயின்ஸ் வந்து திரும்ப இந்த இடத்த வந்து எப்போ பிரேக் அவுட் கொடுத்து கீழே வருதோ தைரியமாக இந்த இடத்துல வந்து செல்லிங்கான ட்ரேட் எடுக்கலாம். மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து செல்லிங்கான ட்ரேட் வந்து தாராளமாக எடுக்கலாம். இதோட கண்டினியூட்டி ஹோல்டு பண்ணி வச்சோம்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் கண்டினியூட்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ பையிங்கை பொறுத்த வரைக்கும் சிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பிஏ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செல்லிங் சைடு போயிட்டுருக்கனால எந்த இடத்துல வந்து செல்லிங்கான வாய்ப்பு நல்லா கிடச்சாலும் அதை நம்ம எடுத்துடணும். ஸோ செல்லிங்கான வாய்ப்பு இங்கே ஹெவியாக எப்போ நடக்கும்னா, ஒன்ஸ் மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப அங்கே வந்து எந்த பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகட்டும், பட் ஃபார்ம் ஆகிட்டு இந்த லெவலில் எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ இதோட கண்டினியூட்டி நல்லாவே கீழே போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிட்டீங்களா, பையிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்தா சிசி ட்ரேட் எடுக்கிறோம். பிசியை பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி மேலே போயிட்டு திரும்ப வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கீழே ட்ரேட் எடுக்கிறோம். இப்போ நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் வந்து இங்கே கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, பிசி வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு முன்னாடி என்ன போகுது, பையிங் தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து சடனாக வந்து மார்க்கெட் இங்கே கேப் டவுன் ஓப்பன் ஆனோன்னா சி சைடு வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. இங்கேருந்து மார்க்கெட்டை விட்டுட்டு மார்க்கெட் வந்து இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதா அப்படின்னா, இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி போச்சுன்னா நம்ம இந்த ஜோனை தாண்டோன்னு திரும்பவும் பையிங்கான ட்ரேட் வந்து எடுக்கலாம் சி சைடு. அப்படி இல்லை, மார்க்கெட் மேலே வரைக்கும் போய் இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சுட்டு திரும்பவும் மார்க்கெட் ஹிட் ஆகி எந்த லோவை வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சோ அந்த இடத்த பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா திரும்ப இங்கே வந்து வெஹிக்கிளில் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இதில் 3 பாயிண்ட் நமக்கு அமையலை அப்படின்னா நாளைக்கு எந்த ட்ரேடும் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ சென்செக்ஸும் இதே மாதிரி தான். ஸோ நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்கனால சென்செக்ஸை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பேங்க் நிஃப்டி ஒரு இம்பார்ட்டண்டான லெவலில் இருக்குது, அதை சொல்லிடுறேன். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மார்க்கெட் அதே மாதிரி தான் திரும்ப மேலே போக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் ஜூன் லெவலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதோட கண்டினியூட்டி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே கேண்டில் போயிடலாம். டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மார்க்கெட் வந்து கீழே பிரேக் அவுட் பண்ணி வந்துட்டு ஒரே ஜோனில் தான் ஒரு 4 to 5 டேஸாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ நாளைக்கு வந்து இதை பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா, டாப்பில் வந்து இந்த லெவல் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 78,000 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் ஸ்டில்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடியே நமக்கு எம்பேக்ட்னு ஏதாவது காட்டி விட்டு மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிடுறாங்க. பட் இதில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். சிஏ பொறுத்த வரைக்கும் வந்து நிஃப்டி வந்து அழகாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் வந்து இதில் சென்செக்ஸில் என்ன ஆயிடுச்சுன்னா செகண்ட் ஹாஃப்லேயே வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜோனை பிரேக் அவுட் பொறுத்து கீழே வந்துட்டாங்க. ஸோ இது கீழே கொடுத்து வந்த லெவல் எந்த லெவல்னு பாருங்கள். மார்க்கெட்டில் வந்து நம்ம ப்ரீவியஸாக இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி வரைஞ்சோம் அப்படின்னு பார்க்கணும். இந்த லைன் எப்படி வரைஞ்சிருக்கோம்னா மார்க்கெட் எங்கேருந்து இங்கே சப்போர்ட் எடுத்து போச்சோ அந்த லைனை தான் வரைஞ்சிருந்தோம். கரெக்டாக அந்த ஏரியாக்குள்ளே போய் மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுது. அதாவது இந்த 2 ஜோனுக்குள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா இதோட கண்டினியூட்டி நம்ம மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நிஃப்டியில் சொன்ன இதே எல்லாத்தையும் இதில் வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் என்ன ஒன்று, இந்த 77,300 லெவல் இருக்குது இல்லைங்களா, இந்த லெவலை மார்க்கெட் தாண்டும் போது பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். இது ஸ்டேக் ப்ரைஸும் ஒன்று காட்டணும்னு நினச்சேன். அப்போ வந்து ஸ்டேக் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கு பி என்ன பண்ணுன்னா மார்க்கெட் வந்து திரும்ப இங்கே எங்கேயா ஓப்பன் ஆனிச்சுன்னா மேலே போகட்டும். ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு திரும்பவும் வந்து இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் திரும்பவும் மேலே வந்து கீழே வர மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனா தான் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து என்ட்ரி போடலாம். சரிங்களா? ஸோ வந்து இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து டைரெக்டாக போயிடலாம். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 77,100 வச்சாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், பிஏ பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மார்க்கெட் கீழே வந்துட்டு இந்த ஜோனில் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு பாருங்கள். ஸோ நாளைக்கு வந்து நான் ஒரு வேளை இந்த ஜோனை தாண்டி வந்து கேண்டில் க்ளோசிங் வச்சிருச்சுன்னா பி சைடு வந்து இங்கே ட்ரேட் எடுத்துருவேன். எடுத்து இந்த ஏரியா வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருவேன். ஸோ அப்படின்னும் போது இதோட வந்து ஹோல்டு பண்ணி 1:2 1:3 வந்து ஸ்டாப்பில் டார்கெட்டாக வச்சு வந்து ஓவர்டேக் பண்ணி எடுத்து விட்டுறலாம். சரிங்களா? ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து ஃப்ளாட் எங்கேயா ஓப்பன் ஆகுது, திரும்ப வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு இமீடியட்டாக கீழே வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா பிக்கான எந்த ட்ரேடும் வந்து எடுக்காதீங்க. ஏன்னா சி சைடு ப்ரைஸ் ஆக்ஷனை பாருங்கள். சி சைடு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு கிளியர் கட்டாக உங்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரே ஜோனில் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு, கவனிச்சிங்களா? ஸோ இது தான் சொன்னேன். ஸோ வந்து இப்போ நாளைக்கு வந்து நமக்கு அந்த ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட்டும் அந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா மறுபடியும் வந்து நமக்கு வந்து 78,000 லெவல் வரைக்கும் இருக்குது. ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ என்ன நடந்திருக்குன்னா சி சைடும் பி சைடும் பாருங்கள். சி சைடில் வந்து நல்லாவே வந்து ஒரே ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பி சைடு கரெக்டாக அந்த ஒரு ஏரியாவில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வந்து மேலே போயிட்டு நமக்கு வெயிட் பண்ணணும். கேண்டில் க்ளோசிங் வச்சா தான் பிசியில் வந்து ட்ரேட் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிசி ட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ சிசியை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் இந்த ஜோனை 400 லெவலை தாண்டுது அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல வந்து நம்ம டார்கெட் வந்து அடித்து நம்ம வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும்னா மார்க்கெட் இது வரைக்கும் போகிற மாதிரி போயிட்டு இமீடியட்டாக இந்த லெவலில் வந்து ப்ரைஸை வந்து கீழே கொண்டு வந்து திரும்ப இந்த ஜோனு கீழே வந்துடும். அப்புறம் வந்து மார்க்கெட் ஃபுல் டே வந்து கன்சல்டேஷன் ஒரே இடத்துல நடந்து க்ளோசிங் வந்து வச்சிரும். 2 ப்ரைஸுமே மூவ்மெண்ட் வந்து கொடுக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து எந்த சைடு மூவ்மெண்ட் கொடுத்து போகுதுன்னு கவனிங்க. சியில் போதா பியில் போதான்னு. ஸோ எதில் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் கொடுத்து போதோ அதில் நம்ம செக் பண்ண பேட்டர்னும் வந்து செட் ஆகும் போது அதுக்கேற்ற ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு லைன் வந்து மறைஞ்சு வச்சுருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வந்து ப்ரெஸ் ஜோன், இங்கே எப்போ போனாலும் இங்கே வந்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மேஜராக இங்கேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு எப்போ போனாலும் திரும்ப வந்து செல்ல ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து இந்த க்ளோசிங் கேண்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த வீக்லி கேண்டிலையும் காமிச்சிடுறேன். ஸோ வீக்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ வீக்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா கரெக்டாக அந்த லைனில் வெயிட் பண்ணுது பாருங்கள். ஸோ நாளைக்கு ஒரு வேளை பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மேலே போகுதுன்னா கூட க்ளோசிங் என்ன பண்ணும், இந்த ஜோனு கீழே வந்து நான் கேண்டிலில் வந்து க்ளோசிங் வந்து வச்சிடும். ஸோ இந்த 2 கேண்டிலும் க்ரீன் கேண்டிலாகவே இருக்கட்டும் இந்த வாரம். அப்படி இருக்க பட்சத்தில் க்ளோசிங் வந்து இந்த ஜோனு கீழே வச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பிஇ சைடு வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். திரும்பவும் இந்த லோவெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் திரும்பவும் நியூ லோவை தொடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நிஃப்டியில் இருக்க ஒரே கன்ஃபியூஷன் என்னென்னா மந்த்லி கேண்டில் நம்ம ஆல்ரெடி காமிச்சிட்டோம். ஸோ மந்த்லியை பொறுத்த வரைக்கும் 4th மந்த்தாக வந்து ரெட் கேண்டில் வருது. ஸோ கொஞ்சம் அது பையிங் சைடு போய் க்ளோசிங் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி யோசிக்க வாய்ப்பு இருக்குது. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டாக நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் வந்து ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி வந்தனால ஸோ நாளைக்கு இதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ப்ரெஸ்ஸாக வந்து இந்த ஜோனை போய் ரீச் ஆனிச்சு பண்ண உடனே இமீடியட்டாக வந்து செல்லர் வந்து மார்க்கெட் வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நாளைக்கு மறுபடியும் என்ன பண்ணணும்னா அந்த 49,600 லெவலை தாண்டிச்சு அப்படின்னா அகைன் 50,000 லெவல் வந்து டார்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டியில் சொன்ன அதே தான், மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்பவும் வந்து இந்த ஜோனை வந்து கிராஸ் பண்ணட்டும். ஸோ மேலே போயிட்டு வந்து இதை கிராஸ் பண்ணிச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிஇசியில் வந்து ட்ரேட் எடுக்கலாம்.
மார்னிங் ஓப்பனிங் சொல்லுங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு திரும்பவும் வந்து இந்த ஜோனை ஒரு வேளை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா பி சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ட்ரேட் வந்து எடுக்கலாம். எதனால் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து எப்படி போயிட்டுருக்கு, செல்லிங் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு ஆட் ஆனவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டாப் லாஸை ஃபுல்லாக இந்த இடத்துல மாட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இங்கேருந்து ட்ரேட் எடுத்த எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து இந்த ஜோனில் வந்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மேலே போனால் தான். அப்படி போயிட்டு சடனாக வந்து இது பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இதோட ஃப்ளோவில் வந்து கண்டினியூட்டி நல்லா கீழே வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், ட்ரெண்டை மிஸ் பண்ணவங்களும் என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து எப்போ கிடைக்குதோ மார்க்கெட்டில் அருகைன் வந்து செல்லர் ஆட் ஆகுவாங்கன்னு. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல். ஸோ இந்த லெவலை மிஸ் பண்ணி போகுதுன்னா 50,500 லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ 50,500 வந்து ஃப்ரெஷ் ஜோன் லெவல். அங்கேருந்து கண்டிப்பாக வந்து திரும்பவும் மார்க்கெட்டை ஃபால் பண்ணி கீழே கொண்டு வருவாங்க. ஸோ ஸ்ட்ராங்காக பையிங்லாம் மாறணும் அப்படின்னா 52,000 லெவலில் தாண்டினா தான் நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கணும். ஸோ அது வரைக்கும் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகாது. ஏன்னா செல்லிங்க்கான ட்ரெண்ட் இருக்கனால நான் செல்லிங்க்கு என்னென்ன ட்ரேடு வருதோ பி சைடு இதெல்லாம் பையிங் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம வந்து வாய்ப்புகள் ட்ரை பண்ணணும். நம்ம வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, அந்த அனலைஸ் பண்ணுறதெல்லாம் மார்க்கெட் மூவ்மெண்ட் போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ பாயிண்ட் வந்து கேட்ச் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஒன்றுமே இல்லாமல் விடுறத விட 20 30 எத்தனை பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணுறோன்றது முக்கியம். நம்ம பண்ண அனலைஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் போகும்போது வெறும் நம்ம அனலைஸ் பண்ண மார்க்கெட் போயிடுச்சுன்றதுலாம் மேட்ரு கிடையாது. அதில் நம்ம எவ்வளோ பாயிண்ட் கேட்ச் பண்ணோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 49,300 லெவலில் தாண்டிக்குள்ளே வந்துச்சுன்னா பி சைடு ட்ரேட் எடுங்க. 49,600 லெவலில் வந்து தாண்டுது அப்படின்னா திரும்ப வந்து பையிங்கான ட்ரேட் வந்து எடுக்கலாம். மேலே வந்து 50,000 லெவல் வந்து டார்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.